வணக்கம் மக்களே, மைதான கூரையை உடைச்ச ரிஷப் பண்ட் இங்கிலாந்து அணிக்கு வார்னிங். பயிற்சியில் என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாடுறதுக்காக இந்திய அணி இங்கிலாந்துக்கு தற்போது போய் முகாமிட்டு பயிற்சி செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்திய வீரர்கள் வலைப்பயிற்சி செஞ்சு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ரிஷப் பண்ட் அடிச்ச ஒரு பிரம்மாண்ட 6 மைதானத்தோட மேற்கூரையை உடைச்சிருக்கு. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் மத்தியில பரவி வருது. இந்திய டெஸ்ட் அணியோட துணை கேப்டனா ரிஷப் பண்ட் நியமிக்கப்பட்டிருக்காரு. சுப்மன் கில் இந்திய அணியோட கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு. புதிய கேப்டனோட தலைமையில இந்திய அணி இங்கிலாந்துக்கு போய் அவங்களுக்கு எதிராக விளையாட இருக்காங்க. இதுல ரிஷப் பண்டோட செயல்பாடு மிக முக்கிய ஒன்னா பார்க்கப்படுது. அவர் சமீபத்துல ஐபிஎல் தொடர்ல மோசமான பேட்டிங் ஃபார்மை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நியூசிலாந்து டெஸ்ட் தொடர் மற்றும் ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடர்கள்லயுமே பெருசா ரன் குவிக்கல. அதனால அவர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர்ல ரன் குவிப்பாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் ரிஷப் பண்ட் பயிற்சியின் போது 6 அடிச்சு மேற்கூரையை உடைச்சிருக்காரு. இது இங்கிலாந்து அணிக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அமைஞ்சிருக்குது. இன்னொரு புறம் இந்திய அணிக்கு நம்பிக்கை கொடுத்தாலும் போட்டியில ரிஷப் பண்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ரிஷப் பண்ட் கடைசியா இங்கிலாந்து மண்ணில் விளையாடிய டெஸ்ட் போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல 146 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல 57 ரன்களும் எடுத்திருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதனால இங்கிலாந்து மண்ணில் அவர் அதிகமாக ரன் குவிச்சிருக்காரு அப்படின்றது இந்திய அணிக்கு சாதகமான ஒன்னா பார்க்கப்படுது. துணை கேப்டன் பதவி பிளேயிங் 11ல அவரோட இடத்தை உறுதி செஞ்சாலும் துருவ் ஜூரல் மூலமா அவருக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. தற்போது இந்திய ஏ அணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய துருவ் ஜூரல் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல மாற்று விக்கெட் கீப்பரா இடம் பிடிச்சிருக்காரு. துருவ் ஜூரல் சமீபத்துல இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கு எதிராக 2 பயிற்சி போட்டிகள்ல 3 அரை சதங்களை அடிச்சு தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்காரு. ஒவ்வொரு இன்னிங்ஸ்லயுமே வரிசையா அரை சதங்கள் விளாசி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல பேட்டிங் பண்ணி வந்திருக்காரு. அதனால ரிஷப் பண்ட் இங்கிலாந்து அணிக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல சீரா ரன் குவிக்கல அப்படின்னா அவரை நீக்கிட்டு துருவ் ஜூரல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா நியமிக்க வேண்டும் அப்படின்ற குரல்கள் எழுந்திருக்கு. அதனால இந்த அழுத்தத்தையும் ரிஷப் பண்ட் சமாளிக்கணும். அவர் தன்னோட பேட்டிங்ல முன்னேற்றம் காணணும். ஒவ்வொரு போட்டியிலுமே குறைந்தபட்சம் அரை சதம் அடிக்கணும். அப்போதான் இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு அப்புறம் ரிஷப் பண்ட்டுக்கு இந்திய டெஸ்ட் அணியில இடம் கிடைக்கும். இல்ல அப்படின்னா இந்த தொடரோட அவர் அணியில இருந்து நீக்கப்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோத உள்ள இந்த டெஸ்ட் தொடரோட முதல் போட்டி ஜூன் 20 அன்று நடக்க இருக்கு. முதல் போட்டி லிட்ஸ் நகர்ல ஹெடிங்லே மைதானத்துல நடக்க போகுது. பொதுவா டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அதோட மையமா இருந்து வராரு. அவருக்காகவே டெஸ்ட் போட்டிகளை பல பேரும் பார்த்து வந்தாங்க. சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், VVS லட்சுமணன், அனில் கும்ளே போன்ற ஜாம்பவான்கள் இருந்த வரைக்கும் இந்திய அணி ஆடும் போட்டிகளை பார்க்கறதுக்கு தனி ரசிகர் கூட்டம் இருந்தது. ஆனா அதுக்கு அடுத்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி மட்டுமே முதன்மையானவரா இருக்காரு. ரஹானே, புஜாரா போன்றோர் சிறந்த டெஸ்ட் வீரர்களா இருந்தாலுமே அவங்களுக்கு தற்போது வாய்ப்பு கொடுக்கப்படுறது இல்ல. இந்த நிலையில இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு முன்னாடி விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓய்வு வாங்கிட்டாங்க. இதனை அடுத்து இந்திய டெஸ்ட் அணியில நட்சத்திர வீரர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாருமே கிடையாது. அதனால பார்வையாளர்களுடைய அளவு கணிசமா குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதாகவே கருதப்படுது. நன்றி, வணக்கம்.